அண்மை செய்தியை பார்க்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அதற்கு புதிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வந்தது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் போது அதற்கு துணையாக அவருடைய உடல் நல்லடக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்திய இயக்குனர் ப. ரஞ்சித் மாநில தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் யூகங்கள் வெளியான நிலையில் நேற்றைய தினத்தில் தமிழக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை அடுத்து யார் இந்த புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வந்த நிலையில் 3 நபர்கள் இந்த பதவிக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் தற்பொழுது வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தமிழக புதிய மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியினுடைய பெயரும் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான அந்த பட்டியலில் இருந்தது. ஆனால் தலைவர் பொறுப்பை ஏற்க அவர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் இன்னும் சில நேரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் புதிய நிர்வாகிகள் மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை தமிழகத்தில் பலப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.